கழகத்தின் நிரந்தர பொதுச் செயலாளர், நாடாள பிறந்திட்ட நடத்திட்ட நாயகர், இந்த மண்ணையாள பிறந்திட்ட மகராசன், வருங்கால முதலமைச்சர், சாமானிய முதல்வராக சரித்திரம் படைத்திட்ட புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவருடைய மேலான ஆணைக்கிணங்க கழக புரட்சி தலைவி அம்மா பேரவையின் சார்பிலே வருவாய் மாவட்டங்கள் 38 வருவாய் மாவட்டங்களிலே எழுச்சிமிகு ஆலோசனை கூட்டம் இன்றைக்கு தூத்துக்குடி மாவட்டத்திலே ஒருங்கிணைந்த மாவட்ட கழகத்துடைய செயலாளர், அமைப்பு செயலாளர், முன்னாள் அமைச்சர் பெருமைமிகு அருமையண்ணன் சண்முகநாதன் அவருடைய சீரிய ஏற்பாட்டிலே என் அருமை தம்பிகள் விஜயகுமார், அருமை தம்பி பெருமாள் அவருடைய சீரிய அந்த மகத்தான எழுச்சிமிகு ஆலோசனை கூட்டத்தில் அமைப்பு செயலாளர் அருமையண்ணன் சின்னத்துறை அவர்களும், முன்னாள் அமைச்சர் அவர்களும் மற்றும் கழக நிர்வாகிகள் அண்ணன் பார்க்கர் உள்ளிட்ட அனைவருமே பங்கேற்று சிறப்பு செய்திருக்கிறார்கள். இப்போது மணி சரியாக 2:30 மணி அளவில் நீங்கள் பார்த்தீர்கள். காலையில் 9 மணியிலிருந்து இன்றைக்கு ஒரு உண்மையான விசுவாசமிக்க படை அருமையண்ணன் சண்முகநாதனுடைய தலைமையிலே இங்கே தூத்துக்குடியிலே மீண்டும் புரட்சி தமிழர் எடப்பாடியாரை முதலமைச்சர் அரியணை அமர்த்தி அம்மாவின் ஆட்சி மலர செய்வதற்கு சூளுரை ஏற்று இளைஞர்களுக்கு இங்கே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அரியணையும் அரியாசனமும் காத்து கொண்டிருக்கிறது. அவர்கள் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி ஜனநாயக இயக்கமான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே தங்களை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டு கார்ப்பரேட் கம்பெனியாக இயங்கிக் கொண்டிருக்கிற கட்சிகளை புறக்கணித்து ஜனநாயக கட்சியிலே தங்களை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்று இந்த ஆலோசனை கூட்டத்திலே தெரிவித்தார். நடைபெற்றிருக்கிற பட்ஜெட்ல நீங்க பாத்தீங்கன்னா இன்றைக்கு பெயர் மாற்றமும் இடமாற்றத்தை தவிர வேறு எதுவுமே கொடுக்கல. அம்மாவுடைய ஆட்சியில வழங்கிய திட்டங்கள் மடிக்கணினிலிருந்து சைக்கிளிலிருந்து இன்றைக்கு பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் தேர்தல் வாக்குறுதியிலே அவர்கள் சொன்ன மகளிருக்கு 2500 ரூபாய், தேர்தல் வாக்குறுதியிலே சொன்ன 6 சிலிண்டர்கள், தேர்தல் வாக்குறுதியிலே சொன்ன அனைத்து பேருந்துகளிலும் கட்டணம் இல்லாத பயணம், தேர்தல் வாக்குறுதியிலே சொன்ன படித்த பட்டதாரி இளைஞர்களுக்கு 4000 ரூபாய் உள்ளிட்ட எந்த தேர்தல் வாக்குறுதியும் இந்த பட்ஜெட்டில் இடம்பெறவில்லை. 3 மாதத்திலே 22,000 கோடி கடன் வாங்கியிருக்கிறார்கள். இந்த நிதியாண்டிலே 1,22,000 கோடி கடன் வாங்குவதற்கு இன்றைக்கு நிர்ணயித்திருக்கிறார்கள். பட்ஜெட்டில் நிதித்துறையுடைய செயலாளர் பெரு மதிப்புக்குரிய சித்திக் IAS அவர்கள் 50 ஆண்டுகள் ஆனாலும் கடன் சுமையை குறைக்க முடியாது என்று ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார்கள். இப்போது கடன் அளவு கூடிக்கொண்டே போகும் என்று சொல்கிறார்கள். நடைமுறை செலவுக்கே இந்த 3 மாதத்திலே 22,000 கோடி வாங்கியிருக்கிறார்கள் என்று சொன்னால் இது எப்படிப்பட்ட நிர்வாகம் என்பதை பார்க்க வேண்டும். கொரோனா காலத்திலே வருவாய் எதுவுமே இல்லாத காலத்திலே கூட புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் மிக சிறந்த நிர்வாகத்தை வழங்கினார்கள். இன்றைக்கு கொரோனா காலம் என்றாலும் சரி, வெள்ள காலம் என்றாலும் சரி, புயல் காலம் என்றாலும் சரி, இந்த தாய் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு ரொட்டி துண்டு கூட கொடுக்காத விஜய் அவர்கள் இந்த தமிழ் மண்ணுக்காக, தமிழ் இனத்திற்காக, தமிழ் நாட்டுக்காக போராட்ட களத்திற்கே செல்லாத விஜய் அவர்கள், பட்டினி போராட்டம் என்றால் என்னவென்று அறியாத விஜய் அவர்கள் எந்த தியாகமும் செய்யாமல் இந்த நாட்டிலே முதலமைச்சராக வந்திருக்கிறார் என்று சொன்னால் அவருக்கு நடிக்க தெரிகிறது. எங்கள் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்களுக்கு மக்கள் மனதை படிக்க தெரிந்த அவருக்கு நடிக்க தெரியவில்லை, வசீகர வசனம் பேச தெரியவில்லை, பஞ்சு டயலாக் பேச தெரியவில்லை, கவர்ச்சி வசனம் பேச தெரியவில்லை. அதனால் எங்களுக்கு இன்றைக்கு வெற்றி வாய்ப்பு கிடைக்கவில்லை என்றாலும் நாங்கள் வெற்றியோ தோல்வியோ சகஜம். எங்கள் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியாரை மீண்டும் முதலமைச்சர் அரியணை அமர்த்துவோம். அவர்தான் காவிரியை காப்பாளர் என்று விவசாயிகளால் பட்டம் சூட்டப்பட்டவர். டெல்டா மாவட்டத்தை பாதுகாக்கப்பட்ட மண்டலமாக உருவாக்கினார். 50 ஆண்டு கால காவேரி பிரச்சனைக்கு தீர்வு கண்டார். நதிநீர் இணைப்பு, நடந்தாய்வாளி காவேரி திட்டம், குண்டாறு காவேரி இணைப்பு திட்டம், இப்படி பல்வேறு திட்டங்களை சிறப்பாக செய்தார். இதே தூத்துக்குடிக்கு அண்ணன் சண்முகநாதனும் இப்போது எங்களிடத்திலே இல்லை என்றாலும் பல சாதனை கூட்டுக்குடிநீர் திட்டத்திலே இருந்து பல சாதனை திட்டங்களை இந்த தூத்துக்குடி மாவட்டத்திற்கு வழங்கினார்கள். ஆகவே எதுவுமே செய்யாத, எந்த தியாகமே செய்யாத விஜய் அவர்களே இந்த நாட்டுக்கு முதலமைச்சராக வருகிற போது இந்த தன்னையே இந்த நாட்டுக்கு அர்ப்பணித்திருக்கிற தியாகத்தின் திருவுருவம் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடி அவருடைய தலைமையில மீண்டும் அம்மா ஆட்சி மலர வேண்டும். அதற்காக இந்த அம்மா பேரவையினுடைய ஆலோசனை கூட்டம் சூளுரை ஏற்கப்பட்டது.
இந்த உரிமை மீறல் பிரச்சனை கொண்டு வருவோம்னு சபாநாயகர் சொல்லியிருக்கிறாரு. ஆகவே ஜனநாயகத்திலே விமர்சனங்களை எதிர்கொள்வதற்கு ஜனநாயக தலைவர்கள் தயாராக இருப்பார்கள், அரசியல் கட்சிகள் தயாராக இருப்பார்கள். பொதுவாக இது மாதிரி அவதூறு நிலைகளிலே வழக்கு தொடுப்பார்கள். ஆனால் இரவோடு இரவாக கைது செய்வது என்பது இப்போது புதிய நடைமுறையாக அரங்கேற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் இப்படி அடக்குமுறையினாலே விமர்சனங்களை அடக்கி விடலாம் என்று விஜய்க்கு யாராவது ஆலோசனை கூறினால் அது தவறான ஆலோசனையாக அமையும். புரியல. இப்பதான் தேர்தல் நின்றுருக்கோம். 4 முறை பாரத பிரதமர் தேர்தல் பிரச்சாரத்தை தமிழ்நாட்டில் மதுரை உள்பட அனைத்து மாவட்டங்களிலும் தேர்தல் பிரச்சாரம் செய்தார். ஒரு தேர்தல் பிரச்சாரத்தில் யாரும் யூகிக்க முடியாத எதிர்பார்க்காத தீர்ப்பை மக்கள் வழங்கி இருக்கிறார்கள். ஆகவே இந்த சூழ்நிலையில இப்போது தேர்தல் வருகிற போதுதான் கூட்டணி பற்றி அறிவிப்புகளை அரசியல் கட்சிகள் வெளியிடுவார்கள். எப்போதும் போல நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். புரட்சி தமிழர் எடப்பாடியாருடைய தலைமையில் அமைந்த அதிமுக தலைமையிலான கூட்டணி இப்போதும் வலிமையோடு தான் இருக்கிறது. அதுல எந்த சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம். இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த அரசு என்பது விஜய் என்கிற ஒன் மேன் ஷோ. அவரை ஒரு மாய பிம்பத்துல கண்டென்ட் கிரியேட்டர், இன்ஃப்ளூயன்சர், வீடியோ, இன்ஸ்டா, ரீல்ஸ் என்று ஒரு மாய பிம்பத்தை கட்டமைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்போது அவர்கள் தமிழ்நாட்டை தாண்டி அனைத்து மாநிலங்களிலும் அனைத்து மாநில மொழிகளிலும் இன்ஃப்ளூயன்சர், பெய்டு இன்ஃப்ளூயன்சர், ப்ரொஃபஷனல் இன்ஃப்ளூயன்சரை நியமித்து விஜயனுடைய இமேஜை கட்டமைக்கிறார்கள். அந்த போலி பிம்பத்தை கட்டமைப்பது எதற்காக என்று சொன்னால், தமிழகத்தை தாண்டி விஜய் அவர்களுக்கு எந்த பதவியின் மீது மோகம் இருக்கிறது என்று நமக்கு தெரியவில்லை. ஆனால் அந்த இன்ஃப்ளூயன்சருடைய அந்த இமேஜ் பில்டப் என்பது ஏதோ ஒரு ஆபத்தை நோக்கி செல்லுகிறது என்பதை மட்டும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே நாங்கள் எச்சரிக்கையாக தெரிவித்தோம். நன்றி. பொதுவா முதலமைச்சர் பேசுற அந்த வசனத்திற்கும் அமைச்சர்களுடைய நடவடிக்கைக்கும் சம்பந்தமே இல்லை, மிகப்பெரிய இடைவெளி இருக்கு. ஒரு அமைச்சர் ஐபிஎல் கிரவுண்ட்ல போய் அங்க மாத்திரையை நுணுக்குனேன்னு ஒரு விளக்கம் கொடுக்கிறாரு. இன்னொரு நம்ம விருதுநகர் அமைச்சர் வரம்பு மீறி பேசுறாங்க, அது ஆடியோ ரிலீஸ் ஆகுது, மக்கள் முகம் சொல்லிக்கிறாங்க, ஜட்டியோட உட்கார வச்சு கொண்டு விடுவேன் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு ஆதாரம் இருக்குது, ஆனா எந்த நடவடிக்கையும் இல்லை. அதே போல இன்னொரு அமைச்சர் இருக்கிறாங்க, எல்லாமே பிரிட்டிஷ்காரங்களுக்கு பிறந்தவங்க மாதிரி ஆங்கிலத்துலதான் பேசுறாங்க. ஸ்கூல்ல பிள்ளைகிட்ட போய் ஆங்கில மொழியில பேசுறாங்க. வரம்பு மீறி போயிடுச்சு. ஆகவே ரீல்ஸ் அமைச்சர்கள் இருப்பதனால ரியல் என்னவென்று தெரியவில்லை. அதனால முதலமைச்சருக்கு கள நிலவரம் தெரியல. அவர் சொல்றாரு சட்டசபையில பேப்பர் படிக்கணும்ன்றாரு. முதல்ல உளவுத்துறையினுடைய அறிக்கையை முதலமைச்சர் டெய்லி படிக்கிறாரான்றது தமிழ்நாட்டு மக்களுக்கு சந்தேகமா இருக்குது. அதையே முதல்வர் படிக்கிறது இல்லை. அதையே அவங்க ஆலோசகர்கள் ஜான் ஆரோக்கியசாமி, விஷ்ணு ரெட்டி, அவருடைய பழனிசாமி ஜெகதீஷ், ராம்குமார் இவங்க தான் படிக்கிறதா சொல்றாங்க. செய்தி அப்படி சொல்றாங்க. எது உண்மைன்னு தெரியல. இவர் பேப்பர் படிக்கிறத பத்தி சொல்றாரு. குறுவை சாகுபடி சிறப்பு தொகுப்புக்கும் வறட்சி நிவாரணத்துக்குமே வேறுபாடு தெரியாத ஒரு முட்டாள் முதல்வரை தான் இந்த தமிழ்நாடு பெற்றிருக்கிறது தமிழ்நாட்டு மக்கள் சொல்றாங்க. இன்னொரு அமைச்சர் சொல்றாரு, இன்றைக்கு மீனவர்களுடைய அந்த தள்ளுபடி நிவாரணம்ன்றது நாங்க 6000 7,000 முதல்வர் விஜய் 8,000 20,000. எது எடுத்துக்கிறது எதை விடுக்கிறதுன்னு தெரியல. மொத்தத்துல தமிழ்நாடு இன்றைக்கு இந்த மாயாஜால திமுக உடைய விஜய் அரசியலே சிக்கி தத்தளித்து கொண்டிருக்கிறது. இதில இருந்து தமிழகத்தை மீட்டெடுத்து புரட்சி தமிழர் எடப்பாடியார் என்கிற சாமானியர் தலைமையில, எளியவர் தலைமையில மீண்டும் அம்மாவினுடைய ஆட்சி மலர்வதற்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் களத்திலே உழைக்கிறார்கள். வெற்றி நிச்சயம்.